कावेर्यो मध्यदेशे समस्ता देवता ब्राह्मण हरिहरि सन्निधौ अस्मिन् उत्तमान व्यवहारिका प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये शुभकृतिनाम संवत्सरे उत्तरायणे शशिरऋतौ फाल्गुणमासे शुक्लपक्षे पौर्णिम्याम् उब्बा नक्षत्रयुक्तायां भौम्यवासरायुक्तायां राजा अभिवर्धड्डं लोकक्षेमाभिवर्धड्डम् अस्य यजमानस्य गोत्रस्य नामधेयस्य पत्नी समेतस्य पुत्रस्य सपुत्रिकस्य क्षेम स्थैर्य धैर्य वीर्य विजय अभय आयुः आरोग्य ऐश्वर्य अभिवर्धेद्धं सकलकार्य अनुकूल सिद्धेद्धं श्री पद्मावती समेत श्रीनिवास कल्याण आचार्य मुखेन अद्य करिष्ये गोविंद गोविंद लक्ष्मी रमण गोविंद गोविंद समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके சரண்யே திரம்பிகே தேவி ஸ்ரீ மகாலட்சுமி நமோஸ்துதே. பக்தர்களுக்கு சகல மங்களங்களையும் தரும் ஸ்ரீ மகாலட்சுமி அந்த தாயாரின் ஸ்வரூபமே இதோ இந்த திருச்செங்கனூர் என வழங்கப்படும் திருச்சானூரில் தனியாட்சி செலுத்தும் ஸ்ரீ பத்மாவதி தாயார். பக்தர்களே, மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை இன்று அந்த தாயாரை நாம் மங்கள லட்சுமியாகவே வழிபடுவோம். அனைத்து பொருள்களுக்கும் மங்களம் தருபவள் இந்த தாயாரே. அதே போல மங்கள பொருட்கள் அனைத்திலும் நிறைந்திருப்பவள் இந்த ஸ்ரீ மகாலட்சுமியே. இந்த தாயாருக்கு அவளது மணாளரான சீனிவாச பெருமானோடு அனுதினமும் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவம் இது. இதை தரிசித்து தாயாரின் எம்பெருமானின் திருவருளை பெறுவதற்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி.கே. லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. பக்தர்களே, தாயாரின் திருக்கல்யாணம் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமப்படி இதோ நடைபெற்று கொண்டிருக்கிறது. கலச பூஜை, ஸ்ரீ விஸ்வக்சேனரின் ஆராதனம், சுத்தி புண்ணியாகவாச்சன கைங்கரியம் ஆகியவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக இதோ இப்போது அர்ச்சக சுவாமி செய்ய உள்ளார். சர்வே ஜனாக காஞ்சன மாஸ்ரயந்தி என்பது ஒரு பிரசித்தமான வடமொழி பழமொழி. அதாவது உலக மக்கள் அனைவருமே பொன்னை தனத்தை நாடுகிறார்கள். அந்த தனத்தை அள்ளித்தருபவள் இதோ இந்த தனலட்சுமி. அவளே ஸ்ரீ அலர்மேல் மங்கை எனும் ஸ்ரீ பத்மாவதி தாயார். பக்தர்களே, ஸ்ரீரங்கத்துக்கு அருகில் உள்ள உறையூர் திவ்ய சேத்திரத்தில் எழுந்தருளியிருப்பவள் கமலவல்லி நாச்சியார். துவாபர யுகத்தில் நந்த சோழன் புத்திரபாக்கியம் வேண்டி எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வேண்ட அவரது கிருபையால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக ஒரு குளத்தில் தாமரை புஷ்பத்தின் மீது குழந்தையாக அவதரித்ததால் கமலவல்லி நாச்சியார் என்று பெயரிட்டு அவளை அருமை பெருமையாக வளர்த்தார் சோழன். திருமணப் பருவம் வந்ததும் எம்பெருமானையே மணக்க வேண்டும் என்ற தாபத்தில் தவமிருந்த கமலவல்லியை ஸ்ரீ ரங்கநாத பெருமான் உற்சவ மூர்த்தியான அழகிய மணவாளப் பெருமாளே வந்து ஆட்கொண்டதாக ஸ்தல புராணம் கூறுகிறது. ஆகவேதான் பங்குனி மாதம் பிரம்மோற்சவ சமயத்தில் 6ஆம் திருநாள் என்று நம்பெருமாள் உறையூருக்கு எழுந்தருளி கமலவல்லி நாச்சியாருடன் கல்யாண உற்சவம் காண்கிறாராம். பக்தர்களே, கமலத்தில் தோன்றியதால் அவள் கமலவல்லி, பத்மத்தில் தோன்றியதால் நமது தாயார் பத்மாவதி. இருவருக்கும் உள்ள ஒற்றுமை பார்த்தீர்களா? இருவரையுமே அந்த எம்பெருமானே உவந்து வந்து பரிணயம் செய்து கொண்டுள்ளார். அங்கே அழகிய மணவாளப் பெருமாள், இங்கே சீனிவாச பெருமாள். அங்கே வருடத்துக்கு ஒருமுறை கல்யாண உற்சவம், இங்கே தினமுமே கல்யாண உற்சவம். நமது பாக்யமே பாக்யம். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் ஸ்வர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாத்தவேத்தோம ஆவக. தங்க நிறம் உடையவளும்
பாவத்தை போக்குபவளும் பொன்னாலும் வெள்ளியாலும் பண்ணின ஆபரணங்களை தரித்தவளும் சகல ஜீவராசிகளையும் சந்தோஷமாக வைத்திருப்பவளும் பொன்னே உருவாக தோற்றமளிப்பவளுமான ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் அருள் நமக்கு கிட்டும்படி இதோ இந்த ஸ்ரீ பத்மாவதி தாயாரையே நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். பக்தர்களே, அந்த தாயாருக்கு நடைபெறும் திருக்கல்யாண மகோத்சவம் இது. அதோ பத்மசரோவர். இந்த பத்மசரோவரில் அவதரித்தவள்தானே நமது ஸ்ரீ பத்மாவதி தாயார். அதையும் இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பிராட்டியும் எம்பெருமானும் திவ்ய தம்பதிகள். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதில் இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லையாம். அதிலும் எம்பெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் ஸ்ரீயப்பதி என்று தன்னை பக்தர்கள் குறிப்பிடுவதில்தான் மிகவும் பெருமையாம். आदद्धारोतो समर्जजो विकानि वामन्नाः तद्वदानाः करान्माः महान्ताः द्रपर्वतं वियार्वः रेजाद्धा राह आवायद्धान हान इदामे विष्णु वेदक्राः माये त्राये धाने धादाये वा हादा समोंगो दामाः स्या सुले इदामे यानो
ओजासा सोतङ्ग्राधा नाम्पा आदाय वादवस्य गीर्वाणा विभातु वा स्यागा ओहो ओ वाहनः इदं ह्याः ओ नो वोजासा सोतं राधा नाम वादाये विवादवस्य गा वाये वानः ये या ओ ये डा इदं घनो वोदसा सुतङ्ग्राधा नाम वातो हो वाय विवातो वा सागायिर्वानो हो वाय विवातो हो वा सागाये वा ना ओहो वा घृतसुता महान् इन्द्रः परश्चनो माहि त्वामा सर्वदृणाय द्योर्नाप्राथिनासा वा ओ ये डाः महानिन्द्राः ओरार्चानो महायित्वामा स्वेनो वाजृणाये द्योर्नप्राथिनासा वा द्योर्नाप्राथिनो वो वा वो ये महानिन्द्राः परश्चनाः मा हित्वा आमा सुवज्राः आयेनाय योर्ना प्राम हिना सावा ओ ये डा आतो ना द्रक्षुमान्दां चायत्रङ्ग्राभा हाङ्घाय सङ्ग्रे भाया महास्तो हाये दक्षायिना यिना महा हास्ता ओ वा दाक्षिणेना तो नैन्द्रक्ष्मा
चित्राङ्ग्राभां सङ्ग्रेभाय स्वाहा ओहो वा दाक्षिणेन ततो नाये द्रक्षमान्ता चित्रङ्ग्राभं सङ्ग्रभा या चित्रङ्ग्राभं ग्रे ओय भाया ऐ होय महास्ति दक्षा होय ओ हो वा नाहि नो ये आतो नैन्द्रक्षमान्ता चित्रङ्ग्राभं सङ्ग्रवाया चित्रङ्ग्राभं सङ्ग्रे ये भाया ऐ होय महास्ति दक्षा होय ओ वा नायिनो हाये अभि प्रगो होपादे गिरा इन्द्रमर्तयाता विदाय सोनोङ्घय सद्यो स्या सा ओहो वा पदी हिमे अभि प्रागो पातिङ्गिराम् इन्द्राम् अर्चायाथा ह्यो विदाये सोनं सत्यस्यताम् ह्यो वो पातो ये अभि प्रागो पतङ्गिरा इन्द्रमर्तयता विदाय सोनं सत्या सदा पदायं सोनं सत्या सुसो वा पातो हाये कयानश्चे त्राभोवात् होदाये सा दा वादसाखा कया साची ष्टा या वार्तो हाये होवाय कया नस्ये त्राभोवात् होवाय होवावुदी सदाम् क्रोधा साखा होवाय कया सदाये साया वार्ता ओहो वा ओ वा काया नचाहित्रा भुवत् वो ते साधा वृद्धस्ता खा ओ हाय कया साजाय
तयोः हिं वार्तो तिमुवाह सत्रासां विश्वासुकेर्रो आयातां आत्या वा या ओहो वा सियो होतये भूतसत्रासाहं वो वा विश्वासुकेर्वा याताम् आत्या वाय सियो वाहि वोतायो आये सादा सस्वदाये माद्वोता वो वा प्राया वो वा आयन्द्रा स्याकामा या सानिमे दामया शेषाम् आय सोधाक्षः सोधाक्षः एते पन्ता आदो दीवा हाय सोधाक्षः सोधाक्षः ये वीर्यस्वा हामायेराया हाय उदास्रो तु न भोवा ओह वा ईरे भद्रं भाद्रां नाभारा आयेषा मूर्जां सादक्राताः यादिन्द्रावृधायाः ओह वा सीनः आस्ति सोमो आयं सोदः आस्ते आस्ति सोमो आयं सोदप्ये वन्दस्य मा हृदो हाये उदस्वरा जो वा स्वाय नो हाये ये खयं तेः आपा स्यो वा आयेन्द्रं जातं वो वा आसादा वन्वाना साहं सुवेरिया भावुवा वृधे नकिदेवाः इनाय इनीमासाहि वासीया नकियायो पाया पयामासाहि वासीया मन्द्रस्तुत्यां चारा चरामासाहि वासीया दोषो आघाते
बृहद्गाया सुमद्गामान् आधर्वाणाः स्तोहि ओ ये देवाः वो वो तारो ये येषो वृषाः आवर्व्याः योच्छते होवा ये प्रियादाये वाः स्तोषाः वामाः स्विनो वा प्रोवोहायि हस्तभिर्या ईया वृत्राण्यः प्रतिष्कृतय्या ईया जाघार्णवदेर्नमय्या ईया ओहो वा ईहा इंद्रो ददाये अस्ताभिः वृत्राणि या प्रादिष्कृता जाघानावां
वतेर्नावा ओ वाह ओ ये डा इंद्रे हिमाव से आंधा हासा वायुस्वे विश्वो मा पर्वाभिः महांग आभा ओहो वाह शिरो जासा आदु ओ नायेन्द्रावृत्रान् अस्माकामार्थम् आगाहि माहि भीरो ताहि भो हाये हावा ओजसदसदिद्वेषे हावा उभयत्समवर्तायात् हावा इन्द्रचर्मे वारोदासी ओजस्तदा सिद्धिद्विषाये उभयत्समवर्तयादा आयेन्द्रा चार्मा ओहो वारो धासी आयामु तायसा माता साये कावतये वागार्भा आदि वाचास्ताचेद नवो वासो हाये वाता आवात भाई साजाहं शम्भुमयः भुनो हृदाये हाय प्रणयोंसेता रेषात् ओ ईडा इन्द्रक्षन्ति प्राचेतासाः वर्णो मित्रो अर्यामा न कायिस्सादाम् हिमाये भ्याताः ओ जानाः गव्यो सुनो यथा पुराः अश्वयोतरथा या वरिवस्या वा होमा होना ओहो वा ओपा गव्यो सुनो यदा पुराये अश्वयोता तथा या वारेवास्या माहो महो ना ओहो वा इमास्तये
द्रावृष्णयो घृतन्तो ओ हाय दासायरा येना वृदा स्यावो यो सो हाये अयादिया जगव्याय पुरोना मन्वोर सोतो वा सोमे सोमा यात् सोमे सो मावो भो वो हाये पावकानायीया सारास्वा आति वाजे भिर्वा येनायेवा आदि यज्ञां वा स्तो वा दिया वासो कायेमम् ओहवाये ना हो सायेसो हो वा इंद्रं सोमा सदार्पा आयाद सानो वासो या भा आराद सानो वासोनि आ भारावा आगाये हिदाये में आयासो सोमा हायिदे सोमा हायिदे इंद्रं सोमं पिबायेमं पिबा आयिमां येधं वरहाये सादो मा वो ये ना महायित्रायिनाम् अवारस्तो दक्षं माहित्रा स्यारम्ना दुराधार्षां वारो वा ना स्यो हाये महित्रीनामवरस्तो ये दक्षं मित्रस्यारम्ना दुरादार्षां वारो हिम्मा न स्यो या वायमिन्द्राः ओ प्रणेताः ओ
मदिस्तादा ओ हरि பாக்யலக்ஷ்மி நமஸ்தேஸ்து சௌமாங்கல்ய விவர்த்தினி பாக்யம் தேகி ஸ்ரீயம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே. பக்தர்களே, மங்கள நாயகியான தாயாரின் திருக்கல்யாணத்தில் இப்போது தாயாருக்கு சமர்ப்பிக்க இருக்கும் அந்த திருமாங்கல்யங்களை மங்கள நீரில் சுத்தி பண்ணி அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனம் போன்ற ஷோடச உபச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. எம்பெருமானுக்கு அர்ச்சிக்கப்படும் தலங்களில் துளசி எவ்வளவு உயர்வானதோ அதே போல தாயாருக்கு உகந்தது மருதாணியாம். மருதாணி இலைகளை பறித்து அரைத்து ஸ்ரீ மகாலட்சுமியை மனதிலே நினைத்து கொண்டு கை விரல்களிலும் உள்ளங்கையிலும் இட்டுக்கொண்டால் அது சகல மங்களங்களையும் தருமாம். ஸ்ரீ ராம ராவண யுத்தம் முடிந்த பிறகு பிராட்டியை ஸ்ரீராமர் மீட்டார் அல்லவா? அப்போது தாயார் அசோகவனத்தில் தனது துயரங்களை எல்லாம் ஸ்ரீராமனோடு பகிர்ந்து கொண்டாளாம். அப்போது தேவி ராமனிடம் அங்கு தான் இருந்த நாட்களில் தனது கஷ்டங்களை காது கொடுத்து கேட்ட இந்த மருதாணிக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூற, அந்த மருதாணியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாராம். தாயே, இன்று உன் முகத்தில் தெரியும் இந்த சந்தோஷத்தை விட எனக்கு வேறு என்ன வேண்டும்? இதே சந்தோஷம் அனைத்து பெண்களுக்கும் கிடைத்தால் போதும் என்று பணிவுடன் சொன்னதாம் மருதாணி. உன்னதமான உன் குணத்தைக் கண்டு நான் பெருமைப்படுகிறேன். நீ கேட்டபடியே யார் உன்னை கைகளில் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும், வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்கிற வரத்தை தந்தாளாம் சீதாதேவி. ஆகவேதான் இப்போது கூட வடநாட்டில் கல்யாணத்துக்கு முந்திய நாள் மெஹந்தி என்னும் சடங்கை நடத்துகிறார்கள். காரணம், ஸ்ரீ மகாலட்சுமியின் அருள் அந்த மணமகளுக்கும் இதில் கலந்து கொள்ளும் அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான். மருதாணிக்கு வடமொழியில் மெஹந்தி என்பார்கள். அத்துடன் மருதாணிக்கு இன்னொரு சிறப்பு கூட உண்டு. இது வேடிக்கையாக கூட இருக்கலாம். மருதாணியை ஒரு பெண் கையில் இட்டுக்கொள்ளும் போது அது உலர்ந்து அதை கழுவிய பின் நன்றாக சிவந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு கணவனின் மேல் பாசம் அதிகம் என்று அர்த்தமாம். அதே போல இடுபவர் கை சிவந்தால் அவர்களுக்கும் இதே பாசம் என்று சொல்வார்கள். ஆகவேதான் கிராமப்புறங்களில் தனது கணவனையே பெண்கள் தங்கள் கைக்கு மருதாணி வைத்துவிடச் சொல்வார்களாம். பக்தர்களே, அப்படிப்பட்ட மகாலட்சுமியின் அருளாசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இந்த பத்மாவதியின் திருக்கல்யாணத்தில் நாமும் வேண்டிக் கொள்வோம். பக்தர்களே, தாயாரின் திருக்கல்யாணத்தில் கூட தாயாரின் திருக்கரங்களில் இட்ட மருதாணி கை விரல்கள் சிவந்துவிட அவளது தோழிகள் தங்கள் இளவரசிக்கு மணாளனாக வரப்போகும் ஸ்ரீனிவாசனின் மீது இருக்கும் காதல் நன்றாக புரிகிறதே என்று கேலி செய்ய தாயாரின் திருக்கைகள் மட்டுமல்ல, தாயாரின் திருவதனமும் குங்குமமாக சிவந்ததாம். அதோ அந்த தாயாரின் அந்த திருமாங்கல்யங்களை குங்குமத்தால் அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார் இப்போது அர்ச்சக சுவாமி. பக்தர்களே, அதோ கற்பூர மங்களஹாரதி ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம் என்று அந்த ஸ்ரீயின் நாயகனான சீனிவாசனுக்கு சமர்ப்பிக்கும் அதே மங்களத்தை இப்போது தாயாருக்கும் நாம் சமர்ப்பிப்போம். இதோ இப்போது எம்பெருமானின் திருக்கரங்களால் தாயாருக்கு திருமாங்கல்ய தாரணம்.
నాగవల్లి ఆడుచు శోభాన పాడు మనరే చెలులు నేడే పెళ్లి వేళ నేడే నాగవల్లి ఆడుచు శోభాన పాడు మనరే చెలులు కనకాంబరుడతడు కనక కుచగిరికి కొనబుగలనిద్దరికి కూడే పొంతనము కనకాంబరుడతడు కనక కుచగిరికి కొనబుగలనిద్దరికి కూడే పొంతనము అనగరాముడతడు అనజలోచన ఈకి ఘనమైన కంకణము కట్టెరి చెలులు అనజరాముడతడు అనజలోచన ఈకి ఘనమైన కంకణము కట్టెరి చెలులు నేడే పెళ్లి వేళ నేడే నాగవల్లి ఆడుచు శోభాన పాడు మనరే చెలులు నీలవరుడుగతడు నీలకుందలికి చాలుకొని ఇద్దరికి జంట తగును నీలవరుడుగతడు నీలకుందలికి చాలుకొని ఇద్దరికి జంట తగును అలరైన శంఖధరుడు అతడికి కంబు కంటి ఈ నీలహారతులు ఎత్తరి చెలులు అలరైన శంఖధరుడు అతడికి కంబు కంటి ఈ నీలహారతులు ఎత్తరి చెలులు
रामिद्धातिनो बृहत् इन्द्रामर्काय विरर्किणाम् इन्द्रं वाणीः आहाय अनो सधा वो येढाः इन्द्रायीशे ददातुनः ध्रुवक्षणां रेभोङ्ग्राये वाजी ददातु वाजी ददातु जायिनो ये इन्द्र ईशे ददातुना ये ऋभोक्षणां भो रायीं वाजी ददावो त्वो वा जायिनो हाये इन्द्रो अंगा इन्द्रो महद्भायाम् आभीषदा पादुत्यावात् सास्थिराः विचोवा सानो हाये इमावत्वाः सुदाय सुदाय नक्षन्दाय गे वानः गायराः गावो वात्सां नाधो वा नावो हाये इन्द्रानुपो शानावायाम् पूर्णाहुतमाञ्जुहोति सर्वं वै वोर्णाहुतिः सर्वमेवाप्नोति अदो इयं वै वोर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् स्वाहा ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा। కలకల నవ్వుతోడ కలికి చూపులతోడ కలకల నవ్వుతోడ కలికి చూపులతోడ అలబలములు చేసిని అలమేలు మంగ కలకల నవ్వుతోడ కలికి చూపులతోడ అలబలములు చేసిని అలమేలు మంగ కలకల నవ్వుతోడ కలికి చూపులతోడ అలబలములు చేసిని అలమేలు మంగా బోనమింటిలోన నుండి పొద్దు వద్దు హరికి సేనగా వింత చవులు సేయించి
బోనమింటిలోన నుండి పొద్దు వద్దు హరికి సేనగా వింత చవులు సేయించి తానే వడ్డించేనంత తగకీలు గంటు తోడ ఆని పట్టి కాచుకున్నది అలమేలు మంగ తానే వడ్డించేనంత తగకీలు గంటు తోడ ఆని పట్టి కాచుకున్నది అలమేలు మంగ కలకల నవ్వుతోడ కలికి చూపులతోడ అలబలములు చేసిని అలమేలు మంగ కలకల నవ్వుతోడ కలికి చూపులతోడ అలబలములు చేసిని అలమేలు మంగ పైడి పీట మీద చక్కగా కూర్చుండి పరిచారకులతో పెక్కు సొమ్ములు నించుక పెద్ద పైడి పీట మీద